வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பயிர் காப்பீடு செய்யாத விவசாய பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாக இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்களை யாராச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஏற்கனவே வந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பண்ணிடணும். பயிர் இன்சூரன்ஸ் அதுதான் வந்து கடைசி தேதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நீட்டிப்பு வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருந்தோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ பார்த்திங்கன்னா பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நீட்டிப்பு வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சிஎஸ்சிவிஏல இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அந்த மெயிலில் என்ன தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா, பேடி 2, அதாவது அந்த மெயிலை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மெயிலில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கட் ஆஃப் டேட் எக்ஸ்டெண்டட் டில் 13th நவம்பர் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேடி 2, அதாவது நெற்பயிருக்கான இன்சூரன்ஸுக்கான காலத்தை மட்டும் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு பயிருக்கு வந்து தரலை, நெற்பயிர் மட்டும்தான். பேடி 2 அப்படிங்கிற நெற்பயிருக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆகையால் இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணாத விவசாய பெருமக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த தகவலை வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ண சொல்லுங்கள். நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா இதோடைய அறியாமையால் பார்த்திங்கன்னா இது வந்து தெரியாமல் வந்துருக்குறாங்க. இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேதத்திற்கான பேமெண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பயிர் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஊர் விஏஓக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மூலிமா பார்த்திங்கன்னா அவங்க வந்து விசிட்டிங் பண்ணி உங்களுக்கான பயிர் சேதத்திற்கான அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. கொடுக்காம வந்து கிடையாது. உங்களுடைய சேதத்திற்கான விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிக்கணும். உங்களுக்கு தெரிவித்தா மட்டும்தான் உங்களுக்கான கிளைம் வந்து கிடைக்கும். பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். சிஎஸ்சி சென்டர்ஸு, சேவை மையங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயிர் இன்சூரன்ஸ் வந்து பண்ணுவாங்க. பயிர் இன்சூரன்ஸ் பண்ணுறது கம்பல்சரி பார்த்திங்கன்னா பேங்க் புக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, சிட்டா, அடங்கல். நீங்கள் பார்த்திங்கன்னா குத்தகைக்கு பயிர் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. இந்த 4 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். நீங்கள் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பயிர் இன்சூரன்ஸ் வந்து பண்ணலாம்.